ஒருவர் தமது வீட்டில் தொழுவதை விடவும் தமது கடை தெருவில் தொழுவதை விடவும் ஜமாத்துடன் கூட்டுத் தொழுகையாக தொழுவது மதிப்பில் 25 மடங்கு தொழுகைகள் கூடுதலாகும். ஏனெனில் உங்களில் ஒருவர் அங்கத் தூய்மை, அதாவது ஒழு செய்துவிட்டு அதையும் செம்மையாக செய்து தொழுகின்ற ஒரே நோக்கத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்தால், அவர் பள்ளிவாசலுக்குள் நுழையும் வரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தகுதியை அவருக்கு அல்லாஹ் உயர்த்துகின்றான், ஒரு பாவத்தை அவரை விட்டு நீக்குகின்றான். அவர் பள்ளிவாசலில் நுழைந்து விட்டால் அவர் கூட்டுத் தொழுகையை எதிர்பார்த்து தம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் வரை அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார். மேலும் அவர் வெளியேறி விடாமல் எந்த இடத்தில் தொழுகின்றாரோ அந்த இடத்திலேயே இருக்கும் வரை அவருக்காக வானவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அங்க தூய்மையை அகற்றிவிடக்கூடிய